ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் விவாகரத்து பெறப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். பள்ளி படிக்கும் போதிலிருந்தே காதலித்து பிறகு திருமணம் செய்து பெண் குழந்தை பெற்றிருக்கும் சூழலில் அவர்களது விவாகரத்து விவகாரம் ரசிகர்களிடையேயும் தமிழ் திரைத்துறையினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி சூழல் இருக்க ஒரே பாடலில் வேலை செய்த 4 பேருக்குமே விவாகரத்து நடந்திருப்பதை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பேசி வருகின்றனர். சினிமா துறையில் காதலித்து திருமணம் செய்து கொள்வது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமோ அதே அளவுதான் விவாகரத்தும். பல காலம் சேர்ந்து வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்களில் சில காலத்திலேயே பிரிவதும், சில காலம் கூட தாங்க மாட்டார்கள் என்று கணிக்கப்பட்டவர்கள் பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்வதும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள்தான் ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஜோடி. ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஒன்றாக பள்ளியில் படித்தவர்கள். அப்போதிருந்தே இருவருக்கும் இசை மீது ஆர்வம் அதிகம் இருந்ததால் அந்த இசைத்துறை அவர்களை காதல் என்ற புள்ளியில் இணைத்தது. இருவரும் உருகி காதலித்தார்கள். ஜிவி பிரகாஷும் இசையமைப்பாளராக வந்தார். சைந்தவியும் அந்நியன் படத்தில் இடம்பெற்ற அண்டங்காக்கா கொண்டைக்காரி பாடல் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு அன்வி என்ற மகள் இருக்கிறார். ஆனால் இப்போது 2 பேரும் விவாகரத்து பெற இருக்கிறார்கள். ஜிவி பிரகாஷ் இசையமைத்த ஏராளமான பாடல்களை சைந்தவி பாடியிருக்கிறார். விழிகளில் ஒரு வானவில், எள்ளுவய பூக்கலையே, ஆருயிரே ஆருயிரே, யாரோ இவன் யாரோ இவன், வெண்மேகம் போலவே நீ என் மேல் ஊர்கிறாய் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். அப்படி அவர் ஜிவி இசையில் பாடிய பாடல்களில் முக்கியமான பாடல்தான் மயக்கமென்ன திரைப்படத்தில் இடம்பெற்ற பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய். இதனை சைந்தவியுடன் இணைந்து ஜிவி பிரகாஷும் பாடியிருப்பார். தனுஷை வைத்து அவரது சகோதரர் செல்வராகவன் இயக்கிய படம் மயக்கம் என்ன. கடந்த 2011ஆம் ஆண்டு அந்த திரைப்படம் வெளியாகி விமர்சன ரீதியாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இடம்பெற்ற பிறை தேடும் இரவிலே பாடலை தனுஷ் எழுத ஜிவி பிரகாஷ் இசையமைக்க சைந்தவி பாடியிருப்பார். அந்த பாடல் பலரது ஃபேவரட். ஆனால் இப்போது அந்த பாடலை வைத்து ஒரு விஷயத்தை ரசிகர்கள் சமூக வலைத்தளத்தில் பேசி வருகின்றனர். அதாவது இந்த பாடல் வேலை செய்த 4 பேருமே விவாகரத்து பெற்று இருக்கிறார்கள். தனுஷ் தனது மனைவி ஐஸ்வர்யாவிடமிருந்து விவாகரத்து வேண்டுமென்று நீதிமன்றம் ஏறியிருக்கிறார். அதேபோல் செல்வராகவன் முதலில் சோனியா அகர்வாலை திருமணம் செய்து கொண்டு பிறகு விவாகரத்து பெற்றுக்கொண்டார். இப்போது இந்த லிஸ்டில் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் சேர்ந்திருக்கிறார். இதனை நோட் செய்த நெட்டிசன்கள், இது எவ்வளவு அழகான பாடல், ஆனால் இந்த பாடலுக்கு இப்படி ஒரு சோகமான ஒற்றுமை ஒட்டி கொண்டதே என்று கமெண்ட்டும் செய்து வருகின்றனர்.